வணக்கம். கோல்கேட் பாம் ஆயிலுங்கிற ஒரு எஃப்எஃப்சிஜி கம்பெனி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ரூரல்ல நாங்கள் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போறோம். புதுசாக இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சு 2 இயர்ஸ் 2013 வரைக்கும் நாங்கள் ப்ராக்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட எம்பிசிஇஓ வந்து பிரபா நரசிம்மா இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ ரூரல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஷன் ப்ளஸ் சயின்ஸ்லி இன்னோவேஷன் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர 2030 வரைக்கும் ஒரு முக்கியமான பில்லராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கை வந்து முதல் கஸ்டமர் எங்கேஜ் வர எல்லாமே டேட்டா அனலிட்டிக்ஸ் பயன்படுத்த போகிறாங்களாங்க. ஸோ கியூபர் வந்து டாப் லைன் growth 9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காமர்ஸ் சேல்ஸ்க்கு டபுள் டிஜிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குயிக் காமர்ஸ் சேல்ஸ் வந்து டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இவங்க ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் கேரில் வந்து எங்களோட வளர்ச்சி தொடர்ந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டூத் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அர்பன் கன்சியூமர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுறாங்களா, ரூரல் வந்து 15 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுறாங்களாங்க. ஸோ இது வந்து அப்செல் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2026 ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வாலட்டிலேட் தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் இந்த எஃப்எஃப்ஜி கம்பெனி எப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஜெஃப்ரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பார்த்தோம் நேத்தான் இந்த டாப் ஒரு 4 சைனீஸ் கம்பெனி வந்து இந்த பவர் எக்யூப்மெண்ட் உள்ள வர போறாங்க. அதனால எல்லா பவர் எக்யூப்மெண்ட் கம்பெனியும் அடிச்சிருந்தாங்க. பட் ஜெஃப்ரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிட்டாச்சி சீமென்ஸ் வந்து இதுல இருந்து ஒரு நாங்க வந்து பிக் பண்றோம், பெருசா அவங்க இஷ்யூ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மூவ் இருக்குல்ல, சைனீஸ் மூவ் வந்து அவங்க எப்படி பார்க்கறாங்க, மெட்டீரியல் சேஞ்சை தான் பார்க்குறாங்க தவிர இந்தியாவுக்குள்ள மேனுஃபேக்சர் செய்தாலும் டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப்ப அது வந்து நிரப்பாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிமாண்ட் செக்டர்ல வந்து பாசிட்டிவான ஸ்டேன்ஸ் தான் தொடர்ந்து இருக்கு. ஸோ கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், ரினியூவல் எனர்ஜி இன்டெகிரேட்டட், எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால இந்த ரீமே நாங்கள் வந்து ஸ்டில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்று வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாங்க. ஸோ டாப்பிக்காக சொல்றாங்க. எதனால அப்படின்னா, இந்த ரீசன்ட் வீக்னஸ்னால அக்குமுலேட் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் சீமன் எனர்ஜி இந்தியாவில் டாப்பிக்காக சொல்றாங்க, ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் பிளஸ் ஆர்டர் இன்ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 நிறுவனத்துக்கு 40+ ஏர்னிங் சிஏஜிஆர் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் லேவரேஜ் மற்றும் ரெவன்யூ விசிபிலிட்டி பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக பவர் டிடியூ தீமில் இந்தியா வந்து ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் தீமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பவர் எக்யூப்மெண்ட் ஸ்டாக்லாம் மண்டே வந்து பயங்கரமாக ரேலி ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஐ மீன் எவ்வளோ அடித்தாங்களோ அவ்வளோ தூரம் இறங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்த்துருக்காங்க. மேபி ஃப்ரைடே யாராவது வாங்கியது நல்லது. பட் நம்ம வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணலாங்க. இவ்வளோ வேல்யூஷன் நம்ம கை வைக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஹிட்டாச்சி அண்ட் இது சீமென்ஸ் வந்து ஜெஃப்ரி பைக்கால் கொடுத்துருக்காங்க. நிறைய பேங்க்கோட வந்து Q1 அப்டேட் வந்துருந்துச்சுங்க. அது என்ன நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களோட பிசினஸ் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஸ் அட்வான்ஸ் வந்து 25.8% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆக போது சொல்றாங்க. லோன் போர்ட்ஃபோலியோ வந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. டோட்டல் டெபாசிட் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. குவார்டர் இயர் ஆன் இயர் 25.3%. காசா ரேஷியோ பாருங்க 21.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. காசா டெபாசிட் காசா ரேஷியோ வந்து 28.8%. ஸோ சூப்பராக இருக்கு சொல்றாங்க ஸ்மால் பேங்க். நம்ம வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து பைக்கால் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். மேபி இதனால கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் பேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் அண்ட் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் வந்து 14.3% இயர் ஆன் இயர்ல இருக்கு. காசா டெபாசிட் வந்து 14.3%. காசா ரேஷியோ 32.7% எஸ் பேங்க்ல. அப்புறம் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 90.5, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 138.5ங்க. போன வருஷத்தோட அதிகம். ஸோ இதுவும் பயங்கரமா இருக்குங்க. அண்ட் பந்தன் பேங்க் என்ன சொல்றாங்க, லோன் அண்ட் அட்வான்ஸ் வந்து 60.4% இயர் ஆன் இயர். டோட்டல் டெபாசிட் வந்து 6.6% இயர் ஆன் இயர்ங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ரீட்டைல் டெபாசிட் வந்து 15.6% இயர் ஆன் இயர்ல இருக்குங்கிறாங்க. அப்புறம் காசா டெபாசிட் பாருங்க 15.8% இயர் ஆன் இயரா. காசா ரேஷியோ 29.4%ங்க. ஸோ பல்க் டெபாசிட் வந்து -12.7% இருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவாக போயிருக்கு. அது மாதிரி லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவும் 146.65 இருக்குங்க. ஓகே, இவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு, பட் நாட் வெரி குட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் பேங்க். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெபாசிட் வந்து 4.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் அட்வான்ஸ் -2.3%. ரீட்டைல் அண்ட் ஸ்மால் பிசினஸ் டெபாசிட் வந்து +4.9%. காசா ரேஷியோ 29.5%. ஸோ இவங்களோட அப்டேட் பெருசா இல்லைங்க. நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கரூர் வைஸ்யா பேங்க் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டோட்டல் பிசினஸ் 15.9% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அட்வான்ஸ் வந்து 17.1%ங்க. டோட்டல் டெபாசிட் வந்து 14.9%. காசா டெபாசிட் 15.3%ங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களும் பயங்கரமா அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பெரிய பேங்க் போகலாம். ஹெச்டிஎஃப்சி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெபாசிட் 14.6% அண்ட் டைம் டெபாசிட் வந்து 17.4%. காசா டெபாசிட் வந்து 9.4ங்க. இதுதான்
கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அவங்க சொல்கிறதுல. அப்புறம் கிராஸ் அட்வான்ஸ் வந்து 15.4%, டோட்டல் ஏஇஎம் வந்து 12.4%. டெபாசிட் வந்து காசை விட வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இது ஹெச்டிஎஃப் பேங்க்ல வந்து காஸ்ட்ல வந்து ஃபண்டிங் அதிகமாக சேருது அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கோட்டாக் மஹேந்திரா பேங்க்ல நெட் அட்வான்ஸ் வந்து 15% இயர் ஆன் இயர் growth ஆயிருக்கு. அப்புறம் டோட்டல் டெபாசிட் 13.6% growth ஆயிருக்கு. காசா வந்து 13% growth ஆயிருக்குங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 13% வளர்ந்துருக்கு. என்ஐஏ வந்து 8% வளர்ந்துருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 7%ங்க. கிராஸ் என்பிஏ 1.2 வச்சிருக்காங்க. போன வருஷத்தோட பெட்டராக இருக்கு. நெட் என்பிஏவும் போன வருஷத்தோட அதிகமாக இருக்குங்க, 0.25ங்க. ஸோ ப்ளூம்பர்க் எஸ்டிமேட்டை விட இவங்களோட எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இவங்களும் ஒரு டீசெண்டான ஒரு growth தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் கிராஸ் அட்வான்ஸ் வந்து 18.8% இயர் ஆன் இயரில். டோட்டல் டெபாசிட் வந்து 18.2% இயர் ஆன் இயரில். அப்புறம் காசா வந்து 22.8%ங்க. சீக்வன்ஸில் கொஞ்சம் டிப் ஆகிட்டு தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.6% இயர் ஆன் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சிட்டி இந்தியா கன்சியூமர் பிஸ்னஸ் அக்விசேஷன் பண்ணதுலேருந்து எங்களுக்கு இது கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம். என்ஏ வந்து 5% தான் வளர்ந்துருக்கு. என்ஏஎம் வந்து 3.6ங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து கீழே தான் விழுந்திருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அட்வான்ஸ் ஃபீஸ், அதாவது கார்பரேஷன் லோனும் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 40% இருக்குங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இவங்களும் கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. பட் அது எப்படி வரும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா தாங்க தெரியும். அப்புறம் வந்து இப்போ ஒய் ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட் வந்து மேக் சென்ஸ் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாப் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்டில். இது முக்கியமான நியூஸுங்க. ஸோ ஆர்பிஐ வந்து 2025 என்ன பண்ணாங்கன்னா 125 பேஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட்டை வந்து கட் செஞ்சாங்க. 2026 ரெப்போ ரேட்டை மாற்றலை. ஸோ 5.25 அப்படியே இருக்குது. அண்ட் ஜூன் 2026 எம்பிசி மீட்டிங்கில் வந்து இன்ஃப்ளேஷன் growth ரிஸ்க்கை வந்து அதிகரித்திருப்பதாக ஆர்பிஐ வந்து கவனிச்சிருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஜிடிபி growth ப்ரொஜெக்ஷன் வந்து 2026 6.9 6.6 குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி சிபி இன்ஃப்ளேஷன் எஸ்டிமேஷன் வந்து 4.6 5.1 கூட்டியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா என்ன சொல்றாங்கன்னா, ரேட் கை பற்றி பேசும்போது ப்ரீமிச்சர் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ரேட் கட் வந்து பாட்டம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஸோ அடுத்த மூவ் வந்து ரேட் கட் ஆகாது, ஏற தான் வாய்ப்பு இருக்கும், அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை வந்து நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் என்னன்னா ஃப்ளோட்டர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற அதோட கூப்பன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்போர்டுக்கு ரீசெட் ஆயிருங்க. ஸோ இது வந்து ஒரு லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோட்டர் ஃபண்ட் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐசிசி ப்ரொடென்ஷியலுங்க. இவங்களுடைய ஏஎம் வந்து 7567 கோடி. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன் 6.9ங்க, 3 இயர் ரிட்டர்ன் 8.3. ஸோ ஒரு ஷார்ப் ரேஷியோ 2.43 குட்டாக இருக்குங்க. அது மாதிரி கோட்டாக் ஃப்ளோட்டர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3128 கோடிங்க. இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன் 6.2, 3 இயர் ரிட்டர்ன் 8. அப்புறம் வந்து ஷார்ப் ரேஷியோ 1.75ங்க. அப்புறம் வந்து ஏபிஎஸ்எல் ஃப்ளோட்டிங் ரேட், இவங்களோட ஏஎம் வந்து 13455, இருக்கலே அதிக இவங்க தான். அண்ட் இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 6.2, 3 இயர்ஸ் 7.6, அண்ட் இவங்களோட ஷார்ப் ரேஷியோ 2.05. ஸோ இந்த 3ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். இப்போ தான் பார்த்தோம் ஒரு டெப்ட் ஃபண்டுக்கு ஏன் போகணும் அப்படின்ட்டு, ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டர் டெப்ட் ஃபண்டை கூட நம்ம சூஸ் பண்ணலாங்க நம்மளோட போர்ட்ஃபோலியோவில். ஸோ ஐடியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 1 to 3 இயர் இதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். டாக்ஸேஷன் வந்து உங்களோட ஸ்லாப் படி தாங்க வரும். அப்புறம் வந்து ரேட் கட் வந்து பாட்டம்ல இருக்கு. அதனால ஃப்ளோட்டர் ஃபண்ட் வந்து கேபிட்டல் வந்து ப்ரொடெக்டும் பண்ணும், மாடரேட்டான அக்யூரேட்டும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த 3 ஃபண்ட் ஏற்றுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுங்க. ஒரு 13 ஸ்டாக்ங்க லாஸ்ட் 5 டேஸ்ல வந்து கண்கரண்டா ஏறிட்டே இருக்குங்க. அந்த ஸ்டாக் ஏன் ஏறிச்சு பார்ப்போம். பாசிட்டிவா இருக்குங்க, மோர் தென் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சிம் இந்தியா ப்ராஜெக்ட்ங்க. கிட்டத்தட்ட 5 டேஸ்ல 19% ஏறி இருக்குங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 1449. அப்புறம் சாய்ஸ் இன்டர்நேஷனல் 5 டேஸ்ல 10% ஏறி இருக்குங்க. க்ளோஸ் ஆனது 800 ரூபாயில. அப்புறம் ஓப்ராய் ரியாலிட்டி வந்து 10% ஏறி இருக்கு, 1930 க்ளோஸ் ஆயிருக்கு. எட்டர்னல் 10% ஏறி இருக்கு, 281 க்ளோஸ் ஆயிருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் வந்து 9% ஏறி இருக்கு, 327 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளோட பேடிஎம் வந்து 9% ஏறி இருக்கு, 1224 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து 7% ஏறி இருக்கு, 251 க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 5% ஏறி இருக்கு, 1033 க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னோ கிளீன் ஏர் இந்தியா வந்து 5% ஏறி இருக்கு, 607 க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் 4% ஏறி இருக்கு, 3341 க்ளோஸ் ஆயிருக்கு. ராம்கோ சிமெண்ட் வந்து 3% ஏறி இருக்கு, 946 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் மோத்திலால் ஓஸ்வாலா வந்து 3% ஏறி இருக்கு,
969 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக ஓஎன்ஜிசிங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2% ரேஸாக இருக்காங்க, 238 க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க.